ஹலோ ஆல் வணக்கம். உமன்ஸ் T20 கோலாகலமா துவங்கி இருக்கு. நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே கேட்டாங்க, பீடாக் வெல்கம் டு தி ஷோ. நம்மளோட வியூவர்ஸோட வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம வந்து இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ண போறோம். அனலைஸ் பண்ற அளவுக்கு சந்தோஷமான பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். நியூசிலாண்டோட என்ன பீடாக் முதல் மேட்சே தோத்துட்டாங்க. இதோட இம்ப்ளிகேஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா செமிஃபைனல் தான் போறாங்க குரூப்ல இருந்து. குரூப்ல 5 டீம், ஆஸ்திரேலியா வேற இருக்கு இன்னும். அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன் பீடாக், உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இல்ல உங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருக்கு. அதாவது நம்ம இந்த டீமை பத்தி அனலைஸ் பண்ணும்போது சொன்ன ஒரே ஒரு வீக் லிங்க் என்னன்னா, பவர் பிளேல ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் bowlers கம்மி. அதை ஒன்னே ஒண்ணுதான் சொன்னோம். அதுவும் பர்டிகுலரா இந்த கண்டிஷன்ஸ்ல தே வில் ஒன்லி பிளே மோர் மேட்சஸ் இன் துபாய் அப்படிங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல பவர் பிளேல சீமர்ஸை வச்சு ஸ்ட்ரைக் பண்ணோம் அப் ஃப்ரண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷார்ஜால எப்பவுமே ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஸ்லோவா இருக்கும் பிச்சு. அது இவங்களுக்கு சூட் ஆகும். ஸ்பின்னர்ஸ் வச்சு உங்களுக்கு 16 ஓவர் வச்சு போட்டுடலாம். அபுதாபியில ஒரு மாதிரி இதுவா இருக்கும். ஆனா வந்துட்டு இங்க வந்துட்டு துபாயில வந்து யூ ஹேவ் டு டேக் கண்ட்ரோல் இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் வித் சீமர்ஸ். ஏன்னா வந்துட்டு அது கொஞ்சம் பால் வந்து அங்க எங்க போகும் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ். அப்ப ஸ்பின்னர்ஸ் போட்டா உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் பால்ல வந்துட்டு அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது. So the most important thing is to open the floodgates with the seamers, the controlled power play with the ball. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வச்சு பிடிக்கணும். இப்ப என்னாச்சு, நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க. இந்த பேட்ஸ் பிம்மர் ரெண்டு பேரும் வந்து ஒரு செம ஸ்டார்ட் வந்துருச்சு உங்களுக்கு. அன்பார்ச்சுனேட்டா இப்ப உங்களுக்கு வந்து 67 ஃபார் நோ லாஸ் இன் 7.3 ஓவர்ஸ். அப்படிங்கும் போது உமன்ஸ் கிரிக்கெட்ல நம்ம எப்பவுமே சொல்லுவோம் 160ங்கிறது ஒரு பேராமவுண்ட் ஸ்கோரு. பர்டிகுலர்லி இன் சப்கான்டினென்ட் ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு கேம் எங்க போச்சுன்னா அங்கதான் போச்சு. அங்கேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு 160 ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுல ஒண்ணு எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப அது அங்கதான் வந்துட்டு இவங்களுக்கு போச்சு. இப்போ 160. இன்னொன்னு என்னன்னா, என்னோட சஜஷன் என்னன்னா, ஜெமீமா வந்து நம்பர் 3 ஆடிட்டு ஹர்மன் பிரீத் கார் நம்பர் 4 ஆடணும். அது ஏன் அவங்க வந்து நம்பர் 3 ஆடுறாங்க? எனக்கு ஜெமீமா மாதிரி ஒரு பிளேயர் எப்படின்னா இன்னிங்ஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்மிருதி மந்தானாவும் ஒரு மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங் பிளேயர், பவர் ஹிட்டர் இல்லைன்னாலும் ஃப்ரீ ஃப்ளோயிங் பிளேயரு. ஷெஃபாலி வர்மா ஒரே கியர் தான். இப்போ நீங்க ஷெஃபாலி வர்மா மாதிரி, நான் உங்களை கேட்கறேன், ஷெஃபாலி வர்மா மாதிரி ஒரு பிளேயரை யூ கான்ட் ரிலை ஆன் ஹர், பட் ஷி வில் மேக் இட் கரெக்ட். 4 out of 10 கேம்ஸ். அப்படிங்கும் போது நீங்க ஹர்மன் பிரீத் கார் வரக்கூடாது நம்பர் 3. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு செட் பண்ணணும். இப்ப உங்களுக்கு இருக்கிற போலிங் அந்த கண்டிஷன்ஸ்ல 160ங்கிறது ஷூர் ஷாட் வின்னிங் ஸ்கோர். பட் நீங்க 140 அடிச்சீங்கன்னா கூட பவர் பிளே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா யூ காட் அ சான்ஸ் டு மேக் ஷூர் தட் யூ கேன் டிஃபெண்ட் த டார்கெட். போது இவங்க என்ன பண்றாங்க, ஸ்மிருதி மந்தானா அக்ரெசிவ் ஆடுறாங்க, ஷெஃபாலி அக்ரெசிவ் ஆடுறாங்க, ஹர்மன்பிரீத் கௌர் ஆல்சோ நோன் ஃபார் அர் அக்ரெசிவ்னஸ். அதுக்கப்புறம் நம்பர் 4ல விக்கெட் 2 விக்கெட் விழுந்தப்போ ஜெமீமா வந்தாங்கன்னா என்ன ஆகும், ரன் ரேட்டும் உங்களுக்கு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிச்சா கோஷ் கேன் ஆல்சோ ரியலி ஸ்டெப் அப் அடிப்பாங்க. இந்த தீப்தி சர்மா டபுள் கியர் இருக்கிற பிளேயரு. அதுக்கப்புறம் இந்த ஆல்ரவுண்டர்ஸ் வராங்க போது தே ஷுட் ட்ரை அண்ட் டிங்கர் தேர் பேட்டிங் ஆர்டர் வேர் உங்களுக்கு வந்துட்டு ஹர்மன் பிரீத் கார் ஷுட் டிராப் டவுன் அண்ட் ப்ரமோட் ஜெமிமா ரோட்ரிகஸ். அதுதான் வந்து வே ஃபார்வர்டு. இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இப்ப நீங்க இன்னொரு குண்டை தூக்கி போட்டீங்க. அதாவது 4 மேட்ச் 5 டீம் தான் பீடா, 2 டீம் தான் போகுது, நியூசிலாண்டை தோத்துட்டாங்கன்னு. அடுத்த மேட்சும் துபாயில ஆடுறாங்க, அதுக்கடுத்த மேட்சும் துபாயில ஆடுறாங்க. ஒன்லி அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா தேர் பிளேயிங் இன் ஷார்ஜா. அப்படிங்கும் போது தே ஹாவ் டு ஃபைண்ட் அ வே. ஓகே, என்ன பண்ணணும் இந்த பவர் பிளேல டு மேக் ஷூர் வாட் லென்ஸ் அவர் சீமர்ஸ் ஆஃப் வாட் கோல். இன்னொன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு, இந்த சீமர்ஸ் பாத்தீங்கன்னா வி டோன்ட் ஹவ் டெட்லி சீமர்ஸ். இவ்வளவுதான் டேலண்ட் இருக்கு உங்களுக்கு. வந்து ரேணுகா சிங் இருக்காங்க, பூஜா வஸ்திராக்கர் இருக்காங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க போது என்ன பண்ணணும், அவங்களோட எபிலிட்டி வந்து எப்படி மேக்சிமைஸ் பண்ணணும். ஓகே, இவ்வளவுதான் உங்களுக்கு சரக்கு. டெட்லி குக்கும் கிடையாது, பயங்கர ஒரு இது சி மூவ்மெண்ட் இருக்கிற போலர்ஸும் கிடையாது போது இவங்களை வச்சு ஸ்மார்ட்டா ஃபீல்ட் பிளேசிங்ஸ் வச்சு ஆப்போசிஷன் அனலைஸ் பண்ணி பவர் பிளேல வித் பால் நான் சீமர்ஸ் வச்சு எப்படி வின் பண்றேன், அதுக்கப்புறம் வச்சு ஸ்பின்னை வச்சு எப்படி அடிக்கிறேன், அந்த தீரியை தான் இவங்க எடுக்கணும். இப்ப வந்துட்டு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, பரவாயில்ல நியூசிலாண்டோட தோத்துட்டாங்க, ஆனா எப்படி தோத்தாங்க, 58 ரன்ல தோத்துட்டாங்க. 58 ரன்ல தோக்கிறதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் 2 மேட்ச் தோக்கிறதுக்கான கணக்கு. அப்படிங்கும் போது இப்ப அடுத்த மேட்ச் பாகிஸ்தானோட ஆடுறாங்க போது இட் ஷுட் நாட் ஒன்லி டார்கெட் ஃபார் வின். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, யோ முதல்ல ஒரு மேட்ச் ஜெயிக்கலாம்,
ரெண்டாவது மேட்ச் ஸ்ரீலங்கா, அடுத்த மேட்சை ஜெயிக்கலாம், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போது பாத்துக்கலாம். ஆஸ்திரேலியாவோட நெட் ரன் ரேட்ல நீங்க ஏத்தவே முடியாது. அதனால they have to find a way. நாளையில இருந்து அவங்க என்ன பண்ணும், இந்த ரெண்டு மேட்ச் they have to try and beat the opposition by a margin. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா இப்ப நியூசிலாந்து வந்துட்டு இப்ப உங்களுக்கு இதே பீட் ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான். இப்ப இந்தியா அதுக்கப்புறம் எல்லா மேட்சையும் ஜெயிச்சாலும் நெட் ரன் ரேட் வெளியில போயிடுவாங்க. ஆஸ்திரேலியாட்ட நியூசிலாந்து வந்து ஒரு செம அடி வாங்கணும். இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கணும். அப்படிங்கும் போது from tomorrow their ambition has to be go there and blast Pakistan and Sri Lanka out. இல்லைன்னா இப்படி இவங்க ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சாலும், ஆஸ்திரேலியா நியூசிலாண்டை தோக்கடிச்சாலும் வெளியே போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான் பார்க்கலாம். சரி, டீம் காம்பினேஷன் வந்து ஹேமலதா நல்ல பிளேயர் வெளியே உட்காந்துருந்தாங்க. அப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ராதா யாதவ் வெளியே உட்காந்துருந்தாங்க. அந்த மாதிரி டீம் காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல வேற வழி கிடையாது சார். ஸ்பின்னர்ஸ் இந்தியா காட் எனஃப் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் டிட் வெல். அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, கேம் எங்க போச்சுன்னா இந்த பவர் பிளேல போச்சு. இந்த ஸ்பின்னர்ஸ் ரியலி புல்ட் இட் த்ரூ. அப்படிங்கும் போது இப்போ உங்களுக்கு பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல் டாப் சிக்ஸ் உங்களுக்கு. ஸோ இந்த பிளேயிங் காம்பினேஷனை பத்தி நான் எதுவும் பெருசா சொல்ல மாட்டேன். கரெக்டான பிளேயிங்ல வந்தா செலக்ட் பண்ணிருக்காங்க. நான் சொல்ற மாதிரி ரொம்ப சிம்பிள். இந்த பேட்டிங் ஆட ஹர்மன்பிரீத் கௌர் ஹாஸ் டு டிராப் டவுன். அவங்க எப்படி ஹர்மன்பிரீத் கௌர் மாதிரி ஒரு ஆள் எப்படின்னா எந்த கியர் வேணாலும் எப்ப வேணாலும் அவங்களால ஆட முடியும். அந்த இம்பார்ட்டன்ட் கியர் என்னன்னா அடிக்கிற கியருங்கும் போது ஜெமிமா முன்னாடி இருக்கணும். இப்ப என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு இப்ப திருப்பியும் ஒரு 2 விக்கெட் குயிக்கா விட்டாங்கன்னா ஜெமிமா வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்தோன்னே ஒரு 20 பால் எடுப்பாங்க. அந்த நீங்க 2 விக்கெட் விட்டு ஸ்டார்ட் வரல ஜெமிமா ஒரு 20 பால் எடுக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை ஆகி அந்த ஒரு 20 ரன் கம்மியா எடுக்கும் போது ஹர்மன்பிரீத் கௌர் ஹேஸ் டு சாக்ரிஃபைஸ். அதுக்கப்புறம் வாட் ஆர் தே ட்ரைங் டு டூ. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்ன லென்ஸ் போடணும் துபாயில. ஓகே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூ டு மேக் ஷூர் தட் யூ பிச் த பால் அப் அண்ட் மேக் த பேட்டர்ஸ் டிரைவ். தைரியமா அது பண்ணணும். உங்களுக்கு அந்த வந்து சீம் மூமெண்ட் ஏர்லியானது துபாயில இது பண்ணணும். 2 டீம் இருக்கு உங்களுக்கு. இப்ப ஸ்ரீலங்கா வந்துட்டு உங்களுக்கு பாகிஸ்தானோட தோத்துட்டாங்க. that is a Sri Lankan team which beat India chasing 160 the Asia Cup final. அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணும், நாளைக்கு ஒரு அடி கொடுக்கணும் பாகிஸ்தானுக்கு. அதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் கேம் அது மென்ஸ் கிரிக்கெட்டா இருக்கட்டும் உமன்ஸ் கிரிக்கெட்டா இருக்கட்டும் வேர்ல்டு கப்னா ஒரு பக்கம் தான் போகுது. So the amount of confidence what Indian women has also shown in beating Pakistan women, நாளைக்கு இந்த they should put the pedal on the accelerator right from ball one. ஆமா, அதுக்கு என்ன பண்ணணும் இந்தியா பாகிஸ்தானை ஜெயிக்கிறதுக்கு? அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அதை பத்தி சொல்லுங்க. எடுத்த உடனே டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணணும். இப்ப நீங்க பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்டர் வந்து இருக்காங்க முனிபா அலின்னு. அவர் ரொம்ப பிளாஷி பிளேயர். டப்பு டிப்புன்னு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர்ல வந்து ரொம்ப ஒரு கில்லாடி ஆடக்கூடிய 2 பிளேயர் இருக்காங்க. ஒன்னு வந்து ஒமேமா சொஹேல் ரொம்ப நல்லா ஆடுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு நிதாதார். அவங்க 2 பேரும் தான் ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. இவங்க உடனே என்ன பண்ணும், எடுத்தோட அந்த குல் ஃபெரோசான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் பேட்டை விடுவாங்க எடுத்த உடனே பாகிஸ்தான்ல. இப்போ உங்களுக்கு வந்துட்டு தைரியமா மேல போட்டு அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணி டப்புன்னு இந்த டாப் ஆர்டரை நீங்க உடைக்கணும். ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சு உடைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வச்சு தண்ணி காட்டலாம். இப் இந்தியா வின்ஸ் த டாஸ், இந்தியா ஹஸ் டு பேட் ஃபர்ஸ்ட், இந்தியா ஹஸ் டு ட்ரை அண்ட் கெட் டு 160 அண்ட் பீட் தெம் பை எ மார்ஜின் ஆஃப் 50 ரன்ஸ். அந்த நெட் ரன் ரேட்டை இந்த மேட்ச்ல அவங்க எரேஸ் பண்ணணும். எரேஸ் பண்ணி திருப்பி அடுத்த மேட்ச் ஸ்ரீலங்காவோட மார்ஜின்ல ஜெயிச்சாங்கன்னா அது எல் பி அப். இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு இந்த 4 மேட்ச் ஆடுறீங்கன்றதுனால இந்த ஐபிஎல் பாத்தீங்கன்னா 13 மேட்ச் ஆட்டு 14வது மேட்ச் நெட் ரன் 187 ரன்ல ஜெயிக்கணும். இல்லைன்னா வந்து 16 ஓவர்ல ஸ்பேர் பண்ணணும்னு வரும். இது உங்களுக்கு ஆடுறதே நீங்க 4 மேட்ச் தான். அப்படிங்கும் போது ஒரு 2 மேட்ச் ஒரு இடி இடிச்சீங்கன்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன பிரச்சனை வந்ததோ அதை காம்பன்சேட் பண்ணிடலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும் ஒரு ஸ்பின் டாமினேட்டட் போலிங் டீம். அவங்களோட ஸ்ட்ரென்த் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சாடியா இக்பால் ஒரே இடத்துல போட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த நிதாதிர் பயங்கர கில்லாடி, அவங்க ரன்னே கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, உமேமா சொஹேல் அண்ட் நஷ்ரா சந்து அப்படின்னு. இவங்க என்ன பண்ணணும்னா இதே மாதிரி பேட்டிங் ஆடும்போது ஃபர்ஸ்ட் 4 ஓவர் விக்கெட் கொடுக்காம ஆடிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாவே போடுற ஸ்பின்னர்ஸ் எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஓவர் நிதாதார தவிர எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஓவரை அட்டாக் பண்ணி அன்செட்டில் பண்ணோம். They should not allow them to settle down. So this is the strategy going forward. India has to win the toss. அது நம்ம கையில இல்ல. They got to bat first. That's what they got to do. அதே மாதிரி இப்ப நீங்க பாகிஸ்தான் if they win the toss, if they bat first. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பாத்துக்கோங்க, இந்தியாவோட மேட்சும் போது எப்பவுமே டாஸ் பண்ணி பேட்டிங் தான் ஆடுவாங்க. அது மென்ஸ் கிரிக்கெட்டா இருக்கட்டும் உமன்ஸ் கிரிக்கெட்டா இருக்கட்டும்.
இந்த ப்ரெஷர் எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, how are they going to open the floodgates in the 4 overs with the existing fast bowlers they got. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்பீச் பண்ணீங்கன்னா, ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் தான் அக்ரெசிவா ஆடுவாங்க. அவங்களை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தள்ளி தள்ளி ஆடுற ஆளுங்க தான் நம்ம ஸ்பின்னர்ஸ் கில்லாடி. This is what they got to do. To be very honest, after the big defeat, the ambition, the intention, the way they are going to approach the game, நான் 50 ரன்ல ஜெயிக்கணும், இல்லைன்னா நான் சேஸ் பண்றேன்னா 5 ஓவர் ஸ்பேர்ல அடிக்கணும்னு தான் போனோம். நீங்க கடைசியில போயிட்டு ஒரு 7 ரன்ல ஜெயிக்கிறது இல்ல 5 பால் ஸ்பேர் வச்சீங்கன்னா you are almost out of the tournament. 2 matches to go and you have to play against Australia in a very very tough Sharjah pitch. கரெக்ட் தான். பட் யாருக்குமே ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும் அப்படின்னு தானே பார்ப்பாங்க. ரொம்ப அம்பிஷியஸ் ஆகி தோக்கவும் கூடாது, அதையும் பார்க்கணும். 2 பாயிண்ட் போச்சுன்னா அப்புறம் மொத்தமாகவும் போயிடும். ரொம்ப கிரிட்டிக்கல் தான். ஏன்னா நீங்க சொல்றது வென்யூ மோசம் ஒரு மாதிரி இருக்கு. துபாய் வென்யூல 2 மேட்ச் வருது. அதுக்கடுத்து சார்ஜா வென்யூவும் போச்சு, ஆஸ்திரேலியா ஒரு மாதிரி ஒரு அப்போசிஷனும் இருக்கு. அப்படின்றப்ப தேர் நாட் இன் அ வெரி இது ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனே கிடையாது. அவங்களே சொன்னாங்க, ஐ திங்க் ஜெமிமா ஸ்போக் ஆஃப்டர் த மேட்ச் தே வுட் லைக் டு ஃபர்கெட் த ப்ரீவியஸ் மேட்ச் as quickly as possible அப்படின்னு. ஸோ அவங்க இந்த மாதிரி ஃபர்கெட் பண்ணிட்டு தான் ஐ திங்க் தே ஷுட் ஸ்டெப் ஃபார்வர்ட். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இல்ல சார், இப்போ உங்களுக்கு மென்ஸ் வேர்ல்ட் கப் மாதிரி உங்களுக்கு 10 மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. முதல்ல ஜெயிப்பா அது போதும் அப்படின்னு. நான் உங்களை கேட்கறேன், யூ ஆல்சோ ஃபாலோ உமன்ஸ் கிரிக்கெட் இம்மென்ஸ்லி. இந்த உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கெல்லாம் ஃபேண்டசி ஆடுற இல்லைங்க. அதனால நான் உங்களுக்கு கேட்கறேன், இந்த டஃப் ஷார்ஜா பிச்சில் இந்த ஆவரேஜ் ஸ்கோர் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து இங்கிலாந்து வந்து பங்களாதேஷோட பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க. டு பி ஆனஸ்ட் வித் யூ, அந்த மேட்சை நீங்க பார்த்திருப்பீங்களா இல்லைன்னு தெரியல. இங்கிலாந்து மாதிரி ஒரு டீசென்ட் பவர்ஃபுல் பேட்டிங் லைனப் 118 அடிச்சு they restricted பங்களாதேஷ் டு 97. பங்களாதேஷ் அது பாவம், அதுக்கு மேல அவங்களை நீங்க எதிர்பார்க்க முடியாது. இங்கிலாந்து இஸ் பீட்டிங் பங்களாதேஷ் by 21 runs, scoring 118. நீங்க வாட் இஸ் கோயிங் டு எக்ஸ்பெக்ட் இன் ஷார்ஜா அகைன்ஸ்ட் த சாம்பியன் சைட் லைக் ஆஸ்திரேலியா? கடைசி வரைக்கும் விடாதீங்க. ஆஸ்திரேலியாவை மார்ஜின்ல அடிக்க முடியாது. உங்களுக்கு ஒரே சான்ஸ் என்னன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப சிம்பிள். டோன்ட் ஹார்ப் அரவுண்ட் தி ரிசல்ட் தட் ஹஸ் ஹேப்பன்ட். இட் ஹஸ் கான், இட் ஹஸ் கான். முடிஞ்சு போச்சு. யூ ஹேட் a bad day, that is fine. நியூசிலாந்து இஸ் ஆல்சோ நாட் a pushover team by any means. உங்களுக்கு 2 டீம் இருக்கு. அதையும் I'm not telling to take them for granted. India is far superior than Pakistan and Sri Lanka on paper, even though Sri Lanka beaten India recently in a big chase. That is a honesty. நீங்க அந்த ஆட்டிடியூடோட எடுத்துட்டு போனீங்கன்னா தான் வேர்ல்டு கப்பை ஜெயிக்க முடியும். நான் திருப்பி திருப்பி ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க. சவுத் ஆப்பிரிக்கா மென்ஸ் டீம், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, இவங்கெல்லாம் வந்துட்டு செமிஃபைனல் வந்துட்டு ஃபைனல் வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி வி குடன்ட் கிராஸ் த லைன் அப்படின்னா ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா அந்த நீங்க செமிஃபைனல் ஃபைனல் வர்றதுன்றது உங்களுக்கு கடலை பருப்பு சாப்பிடுற மாதிரி. யூ ஆர் பீன் இன்டு தி செமிஃபைனல்ஸ், யூ ஆர் பீன் டு தி பிளே ஆஃப்ஸ் ஆல் தி டைம். நவ ஜஸ்ட் தி ரைட் டைம் ஃபார் யூ டு கிராஸ் தி லைன்ங்கும் போது நீங்க திருப்பி வந்துட்டு 2 மேட்ச் ஜெயிக்கிறீங்க. ஸ்ரீலங்கா பாகிஸ்தானோட க்ளோஸா, அப்புறம் ஆஸ்திரேலியாவோட கஷ்டப்பட்டு ஆஸ்திரேலியாவே ஜெயிக்கிறீங்க, நெட் ரன் ரேட்ல போறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு we gave our best, unfortunately we couldn't cross the line. We don't want to hear that. Damage has been done, that is particularly fine. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க பீடா, முதல்ல 2 பாயிண்ட் வந்தா பரவாயில்ல, மேட்ச் தோத்துருக்காங்க நீங்க வேறன்றேன். நான் என்ன சொல்றேன், this is the time you have to make sure that the ambitions of winning the World Cup should be high. நான் இந்த மாதிரி தான் கிரிக்கெட் ஆடுவேன். அக்ரெசிவா ஆடி நான் தோக்குறேன்னா எப்படி நான் வெளியில போடுவேன்? இப்ப நாளைக்கு நீ 7 ரன்ல பாகிஸ்தான்ல ஜெயிக்கிறீங்கன்னா நான் இப்பயே சொல்றேன், if India beat Pakistan by 7 runs, then they have to expect New Zealand to lose to Sri Lanka or Pakistan. That is beyond their control. ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க, உங்ககிட்ட என்ன கண்ட்ரோல் இருக்கும் முதல்ல அதை பண்ணுங்க. then try and expect favors. If it happens, it's going to benefit you. அதை விட்டுட்டு நீங்க நெகட்டிவா முதல்ல நான் 2 பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு நாளைக்கு க்ளோஸா பாகிஸ்தானை ஜெயிச்சா இந்த ஜெயிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. திஸ் இஸ் வாட் ஐம் திங்கிங். நான் உங்களை கேட்கிறேன், நீங்க கிரிக்கெட்லாம் ஆடுறீங்க நிறைய. இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க என்ன கேக்குறீங்க, 4 டீம் தான் இருக்கு, ஒரு மேட்ச் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ஆமா பீடா, நான் கப்பு ஜெயிக்கணும்ன்ற ஆம்பிஷன் எனக்கு இருக்குன்னு நீங்க சொல்லும் போது நான் உங்ககிட்ட எப்படி அட்வைஸ் பண்ணணும், இப்படிதான் அட்வைஸ் பண்ண, நாளைக்கு ஒரு அடிங்க அவனை அப்படின்னு. அது இல்லாம சரி முதல்ல ஒரு மேட்ச் ஜெயிக்க அப்புறம் பாத்துக்கலாம், அப்ப பாத்துக்க முடியாது. தட் இஸ் மை தாட்ஸ். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிடாக் நாளைக்கு இந்தியா சேஃபா தான் ஆடணும்ன்றீங்களா? இல்ல சேஃபா ஆடணும்னு நான் சொல்லல. அதுதான் இந்த 200க்கு ஆசைப்பட்டு 100 ஆல் அவுட் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஒரு பிளாட்டண்டா அடிக்க வேணாமே அப்படின்னு பாக்குறேன். இல்ல நான் சொல்றது என்னன்னா, துபாய் பிச்சர்ஸ் ஆர் டெஃபினெட்லி பெட்டர் தேன் ஷார்ஜா அண்ட் அதர் வென்யூஸ்.
அப்படிங்கும்போது திஸ் இஸ் அ சான்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, the kind of batting lineup India has got, they can definitely aim to get between 150 and 160. நான் 200 சொல்லல. If you get to 150 and 160 and get those openers out cheaply, you got a massive chance of winning by 50 runs. கரெக்ட். அதே மாதிரி இப்ப நீங்க அவங்கள உள்ள போடுறீங்க, அவங்க ஒரு 113 அடிக்கிறாங்கன்னா, 113 அவங்க அடிக்கிறாங்கன்னா நீங்க 15 ஓவர்ல சேஸ் பண்ணணும்னு பார்க்கணும். இப்ப 20 ஓவர் நான் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினீங்கன்னா 160, the same logic applies if you bowl them out for 113. You need to chase it down at 8 runs an over to spare 5 overs. நாளைக்கு மேட்ச் முடியும் போது எப்படி இருக்கணும், the net run rate whatever damage has been done in the previous game has to be nullified. அதை பண்ணல, திருப்பி அவன் மைனஸ்லயே இருக்காங்க. நாளைக்கு திருப்பி நியூசிலாந்து வந்து ஒரு பாகிஸ்தானையோ ஸ்ரீலங்கா திருப்பி ஒரு 50 ரன்ல அடிச்சுட்டாங்கன்னா இந்தியாவுக்கு டோர்னமெண்ட் ஓவர். அதனால you have to come all guns blazing tomorrow with the ambition of winning the World Cup. The first step towards is going to be targeting a big victory. அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். Let us hope for the best. திருப்பி வருவோம், என்ன வருதுன்னு பார்ப்போம். We will come and reflect on what happened to this important game, whether India is going to stay alive in the tournament or not. அதுக்கப்புறம் அங்க நம்ம இந்தியன் men, they are also going to start their campaign against Bangladesh, for which we already did a preview with your Octopus. We'll come back and keep entertain you until we come back for yet another episode with very own Octopus. Thanks a lot and bye bye.